தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என் அன்பு வணக்கம். ஓர் அரிய நூல், ஆவணமாக வந்திருக்கிற நூல். இந்த நூலின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பையும் பெருமையையும் எனக்கு தந்திருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் இந்து குழுமத்தினருக்கும் என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த புத்தகத்தை பார்த்தபோது முதலில் ஒரு மலைப்பாக இருந்தது. இவ்வளவு பெரிய புத்தகத்தை இத்தனை ஆவணங்களாக இத்தனை படங்களோடு கொண்டு வர முடியுமா என்று வியப்பாக இருந்தது. ஆனாலும் புரட்டி பார்த்தபோது எனக்குள் ஒரு தயக்கமும் ஏற்பட்டது. எல்லா பக்கங்களிலும் கடவுள், கோயில், சாமி, திருவிழா என்றிருக்கிறதே, இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு இந்த கருப்பு சட்டைக்காரனை அமைச்சர் எதற்காக அழைத்தார் என்று ஒரு குழப்பம் எனக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் கூட ஓர் அரசு என்பது எல்லோருக்குமான அரசு. பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடுகிற, பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற செய்திகளை தர வேண்டும் என்பதில் கவனத்தோடும் மிகுந்த அழகுணர்ச்சியோடும் இந்த நூலை அவர்கள் தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். சுற்றுலா என்பது இயல்பாகவே எல்லோருக்கும் பிடித்தமானது. மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல ஊர் சுற்றி பாருங்கள் என்பதும் ஒற்றுமையாக இருங்கள் என்பதும் தான் இந்த புத்தகத்தின் சாரம் என்று மிக அழகாக அவர் வடித்து சொன்னார். அவர் சொல்லுகிற போது எனக்கு நினைவுக்கு வந்தது ராகுல் சாங்கிருத்தியாயன் எழுதியிருக்கிற ஊர் சுற்றி புராணம். ஊர் சுற்றுதல் ஓர் அறிவு. ஊர் சுற்றுகிறவனுக்குத்தான் பல்வேறு விதமான உணர்வுகளும் பல்வேறு விதமான பண்பாட்டு முறைகளும் தெரியும். எனவே ஊர் சுற்றுங்கள் என்பதுதான் சுற்றுலாத்துறையின் அடிப்படையான கோட்பாடு. நீங்கள் ஊர் சுற்றி பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் நமக்குள் எட வேண்டுமானால் எந்தெந்த ஊரில் என்னென்ன இருக்கிறது என்று புரிய வேண்டும். அதற்காகத்தான் வண்ண படங்களோடு இவை எல்லாவற்றையும் தந்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் எனக்கு மகிழ்ச்சி தந்த ஒரு செய்தி, 27 விழாக்களை பற்றி, கொண்டாட்டங்களை பற்றி இந்த புத்தகம் சொல்லுகிறது. அதில் முதலில் இடம்பெற்றிருப்பது நம் தமிழர் திருநாளான பொங்கல் விழா என்பதில் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டு. பொங்கல் விழாவை ஒரு விழாவாக ஏற்றுக்கொண்டதில் அப்படி என்ன மகிழ்ச்சி என்று கேட்டால் என்ன செய்வது? இன்று வரையில் யுனெஸ்கோ இந்தியாவின் விழாக்கள் என்கிற பட்டியலில் பொங்கலை சேர்க்கவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய திருச்சி சிவா அவர்களும் இருக்கிற இந்த மேடையில் இதனை கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்லுகிறேன். 2009 இருந்து யுனெஸ்கோ இந்தியாவினுடைய விழாக்கள் பலவற்றை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறது. அதில் எதுவெல்லாம் இருக்கிறது என்றால் நவராத்திரி இருக்கிறது, கல்கத்தாவில் இருக்கிற துர்கா பூஜை இருக்கிறது, குஜராத்தில் மட்டும் கொண்டாடப்படுகிற குர்பா நடனம் இந்தியாவினுடைய விழாக்களில் ஒன்று என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, கும்பமேளா இருக்கிறது, இந்த ஆண்டு தீபாவளியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று வரையில் பொங்கல் யுனெஸ்கோவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட இந்திய விழாக்களில் இல்லை. அதனை கொண்டு வந்திருக்கிற, ஏனென்றால் நம்முடைய இயல்பான நம்முடைய உணர்வுகளுக்கும் பொங்கலுக்கும் மிகப்பெரிய நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1942 திராவிட நாடு என்கிற இதழை தொடங்கினாலும் 1956 இருந்து பொங்கலை பற்றிய ஒரு கடிதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தம்பிக்கு என்று எழுதினார். 56வது ஆண்டு வந்த அந்த கடிதம் தான் முதல் கடிதம், விழா கோலம் என்றதற்கு பெயர். தொடங்கும் போதே அண்ணா தனக்கே உரிய அழகிய நடையிலே தொடங்குவார். மனையெல்லாம் மாக்கோலம், மனையுடார் மனமெல்லாம் மகிழ்ச்சி கோலம், தெருவெல்லாம் பூக்கோலம், நாடெங்கும் விழாக்கோலம் என்று அவர் தொடங்குவார். எல்லோரும் பொங்கலை கொண்டாடுங்கள் என்று உரத்து சொல்லுவார். இறுதியாக 1969 ஜனவரி மாதம் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய அந்த பொங்கல் விழா கடிதத்திலே இருக்கிற அந்த தொடரும் இன்றைக்கும் நம் நெஞ்சிலே தங்கி இருக்கிற ஒன்று. அண்ணா எழுதுவார், நான் பொங்கலைத்தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுவேன், ஆனால் இன்றைக்கு பொங்கல் விழாவிற்கு புறப்படக்கூட நேரமில்லை. என்ன காரணம் என்றால் சூழ்நிலையின் கைதி என்னும் சொற்றொடரைத்தான் நாம் முதலமைச்சர் என்று சொல்லி பழகி இருக்கிறோம் என்று எழுதுவார். நான் நினைத்தால் வரலாம், நினைத்தால் புறப்படலாம். ஒரு முதலமைச்சர் அப்படியெல்லாம் அவருடைய விருப்பத்திற்கு நடந்து கொள்ள முடியாது. சூழ்நிலையின் கைதி என்பதைத்தான் நாம் முதலமைச்சர் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பார். எனவே அப்படி பொங்கல் விழாவுக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்த அந்த முதன்மையிலிருந்து
புலவர் கா நமச்சிவாயம் போன்றவர்கள் இது தமிழர் திருநாள் என்று எடுத்து சொன்ன அந்த நினைவிலே இருந்து பொங்கலை முதன்மையாக வைத்திருக்கிறீர்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி. இந்த புத்தகம் எல்லா விதமான மதங்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறது. ஒரு மத சார்பின்மையை இந்த இதழில் நான் பார்க்க முடிந்தது. மிக பெரும்பான்மையாக இருக்கிற மதத்தை சார்ந்தவர்கள் இந்துக்கள் என்பதால் இந்துக்கள் தொடர்பான கொண்டாட்டங்கள் கூடுதலாக இருந்தாலும் இறுதியாக வேளாங்கண்ணியும் இருக்கிறது, நாகூர் தர்காவும் இருக்கிறது. நம் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னது போல சுற்றி பாருங்கள் என்பது மட்டுமல்ல, எல்லோரும் எப்போதும் ஒற்றுமையாக இருங்கள் என்பதுதான் இந்த புத்தகம் தருகிற செய்தி என்று சொன்னால் அதற்காகவே இந்த புத்தகத்தை நாம் பாராட்ட வேண்டும். பொதுவாக தமிழர்களினுடைய இயல்பு, விழாக்களை பற்றி நிறைய பேசலாம், ஆனாலும் பேச வேண்டிய பெருந்தகைகள் இன்னும் நிறைய இருக்கிறார்கள் என்பதால் நான் என்னுடைய உரையை 10 அல்லது 15 நிமிடங்களுக்குள்ளாக முடித்துக் கொள்ளுவேன். இயல்பாகவே தமிழர்களினுடைய இயல்பு என்ன என்றால் பருவ மாற்றங்களை கொண்டாடுவது. அப்படித்தான் தொடங்கிற்று, பருவ மாற்றங்களை கொண்டாடுவது. நீங்கள் எண்ணி பாருங்கள், நம்முடைய விழாக்கள் எல்லாம் தீபாவளி உட்பட பருவ மாற்றத்துக்கு உரிய விழாதான். எல்லாம் பின்னால் மாறி போயிற்று. பொங்கல் விழா என்பது ஒரு விதத்திலே வசந்த காலத்தின் தொடக்கம். வசந்தத்தை வரவேற்கும் விழாதான் பொங்கல். அதற்கு பிறகு இன்றைக்கு இல்லை, பழங்காலத்திலே இருந்தது. சிலம்பில் மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்திர விழா என்று ஒரு விழா. இந்திர விழா எப்போது கொண்டாடப்படும் என்றால் இளவேனில் முடிந்து கோடை தொடங்குகிற போது ஒரு கோடையினுடைய முழு நிலவில் நாளில் தொடங்கப்படும் கோடை. என்ன நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் வசந்தத்தை எல்லோரும் கொண்டாடுவார்கள், ஆனால் தமிழர்கள் கோடையையும் கொண்டாடி இருக்கிற மனம் கொண்டவர்கள். எல்லாவற்றையும் கொண்டாடுங்கள். வாழ்க்கை என்பது வசந்தம் மட்டுமில்லை. நாம் திருமண நாளில் வாழ்த்துகிற போது எந்நாடும் இன்பம் மட்டுமே இருக்க வேண்டும், இன்பத்திலேயே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படியெல்லாம் வாழ முடியாது என்பது வாழ்த்துகிறவனுக்கும் தெரியும், வாழ்த்தப்படுகிறவர்களுக்கும் தெரியும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டெல்லாம் ஒரு பயனும் வாழ முடியாது. 100 ஆண்டு வாழ்வதே சிக்கல். உடல் நலத்தோடு இருந்தால் வாழ்க்கை பரிசு, இல்லையானால் தண்டனை. எனவே நாம் நம்முடைய விருப்பத்தை சொல்லுகிறோமே தவிர வாழ்க்கை என்பது இன்பத்தை மட்டும் கொண்டதாக இருக்க முடியாது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆகினாலே தான் பட்டுக்கோட்டை ஒரு பாட்டிலே சொன்னார், அன்புமையில் ஆடலுக்கு மேடை அமைத்தான், அங்கே துன்பம் எனும் நாடகத்தை கண்டு ரசித்தான். துன்பத்தையும் கண்டு ரசிப்பதுதான் அழகு. எனவேதான் கோடைக்கும் விழா. இந்த விழாக்கள் என்பதே பொதுவாக யாருக்கென்றால் காலமெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று. பொருள் முதல் வாதத்தை உலகத்திற்கே முன்வைத்த கார்ல் மார்க்ஸ் 1848 தன் நண்பருக்கு எழுதுகிற ஒரு கடிதத்தில் மதம் பற்றி எழுதுகிற போது இப்படி எழுதினார். மார்க்சுக்கு மதத்திலே நம்பிக்கை இல்லை, மார்க்சுக்கு கடவுளிலே நம்பிக்கை இல்லை. ஆனால் கார்ல் மார்க்ஸ் என்ன எழுதினார் என்றால், மதம் வேண்டுமா, மதம் உண்மையா பொய்யா, கடவுள் உண்மையா பொய்யா என்பதை விட அது தேவைப்படுகிறதா இல்லையா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இரக்கமற்ற உலகத்தின் இதயமாக மதம் இருக்கிறது. இன்னொன்றையும் அவர் சொன்னார், ஏழை மக்களின் ஏக்க பெருமூச்சாக இருக்கிறது. ஏழை மக்களின் ஏக்க பெருமூச்சு தான். காலமெல்லாம் உழைக்கிற மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வேண்டாமா, ஒரு மாற்றம் வேண்டாமா? மதுக்கூறவர்கள் அறிந்திருப்பார், ஏதே சுப்பையன் என்று ஒரு பழைய கவிஞர். இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. அவர் எழுதிய அந்த 4 வரிகள் எனக்கு நினைவிலே இருக்கிறது. அன்றைக்கு இருந்த முறையில் அலுவலகங்களிலே வேலை பார்க்கிறவர்களுக்கு வீடுகளிலே இருந்து உணவுகளை வாங்கி கொண்டு அந்த உணவு டிஃபன் கேரியரை சுமந்து கொண்டு ஒவ்வொரு அரசு அலுவலகமாக வந்து வைத்திருக்கிற காட்சி எங்கள் காலத்திலே எல்லாம் இருந்தது. அதை அவர் எழுதுவார், சாப்பாட்டு கூடையவள் தலையில் இருக்கிறது, சமுதாய கொடுமைகளோ மனத்தில் கணக்கிறது, உருகிவிட்ட தாச்சாலை ஒட்டுதவள் பாதத்தில் ஒவ்வொரு அடிக்கும் அவள் உயிர் வந்து போகிறது. அந்த பெண்ணுக்கு எப்போது மகிழ்ச்சி வருவது? ஏதேனும் ஒரு விழா வர வேண்டும், குடும்பத்தோடு இருக்கிற நிலை வர வேண்டும், எப்போதாவது ஒரு நாளேனும் விடுமுறை வேண்டும். எனவே கொண்டாட்டம் விழா என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. அவை பருவம் சார்ந்து தொடங்கி பிறகு கடவுள் சார்ந்து மதம் சார்ந்து மாறி போயின என்பது தமிழகத்தின் வரலாறு. நான் சொன்னேன், வசந்த விழா பொங்கல், கோடை விழா இந்திர விழா சோழன் செம்பியன் காலத்திலே தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு சிலப்பதிகாரம் மணிமேகலை காலத்திலே அரசு விழாவாகவே இந்திர விழா நடந்திருக்கிறது. அரசு விழாவாக நடக்கிற போதுதான் இங்கே மத ஒற்றுமை வேண்டும், மத நல்லிணக்கம் வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே. சீத்தலை சாத்தனார் மணிமேகலையிலே எழுதுகிறார், பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்களும் அந்த விழாவிற்கு வருவார்கள்.
மன்னனின் முன்னிலையிலேயே நடக்கும். ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டப பாங்கறிந்தேறுவீர். இது மணிமேகலை. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள், பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்கள், ஒன்றுபட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து பட்டிமன்றங்களை, அங்கேதான் பட்டிமன்றம் தொடங்கிற்று. எனவே இந்திர விழா, அடுத்து வருகிற விழா என்ன? கோடை முடிகிற போது மழை வந்து சேரும். வாடி கிடக்கிற நிலத்தில் நீர் ஓடி வரும்போது மக்கள் கொண்டாடுவது ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்பது ஒரு மதம் சார்ந்ததல்ல. எல்லோருக்கும் நீர் வேண்டும், எல்லோருக்கும் நிலம் காயாமல் இருக்க வேண்டும். வசந்த விழா, கோடையில் கொண்டாடப்படுகிற இந்திர விழா, மழை வருகிற போது தொடங்குகிற அந்த ஆடிப்பெருக்கு விழா, அடுத்து மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் வருமானால், பனிக்காலம் வந்தால் கிராமங்களிலே சொல்லுவார்கள், இனிமேல் ராப்பொழுதுதான் அதிகம், பகல் குறைவு, இரவுதான் அதிகம். இரவு அதிகம் என்பதனாலே தான் விளக்கேற்றுகிற அது ஒரு விழாவாக ஆக்கப்பட்டது. எங்கும் இருள் சூழ்ந்து கிடக்கும். நார்வேக்கு ஒரு முறை நான் போயிருந்த போது வியப்பாக ஒரு நாளை நான் பார்த்தேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஆண்டுக்கு ஒரு நாள் வரும். அங்கே என்ன நடக்கும் என்றால், அந்த ஒரு நாளில் சூரியன் மறையவே மறையாது. இரவு 11:50க்கு சூரியன் ஒளி மங்குகிறது. 12:10க்கு மறுபடியும் சூரியன் உதிக்கிறது. அதனை அவர்கள் வெள்ளை இரவு என்கிறார்கள். சோவியத்திலேயும் அது உண்டு, வெள்ளை இரவுகள் என்கிறார்கள். ஆனால் நம் நாட்டிலே எல்லாம் பனிகாலத்திலே இன்னும் பாருங்கள், இப்போதெல்லாம் வர வர 6 மணிக்கே கொஞ்சம் இருள் சூழும். அப்படி வருகிற நேரத்திலே தான் அது கார்த்திகை என்று தமிழ்நாட்டிலேயும், தீபாவளி என்று வடநாட்டிலேயும். வேறொன்றும் இல்லை, இந்த இருள் சூடும் நேரத்தில் பனிக்காலம் வந்துவிட்டது, அதையும் கொண்டாடுங்கள் என்று விளக்கேற்றிய அந்த விழாதான் கார்த்திகை விழாவும் தீபாவளியும். ஆனால் என்னவெல்லாம் ஆகிப்போயிற்று. விளக்கேற்றுவது மட்டும் சிக்கல் இல்லை, எந்த தூணில் விளக்கேற்றுவது என்பதற்காக பெரிய சிக்கல் வந்து சேரும் என்று அன்றைக்கு யாருக்கும் தெரிந்திருக்காது. அவ்வளவு சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே விழா என்பது அதுதான். மறுபடியும் நான் 4 விழாக்களை சொன்னேன். அந்த 4 பருவங்களை குறிக்கும். ஒன்று வசந்தம், இன்னொன்று கோடை, 3வது மழைக்காலம், கார்காலம், 4வது பனிக்காலம். இந்த 4 காலங்களையும் இந்த உலகம் பனியாயிருந்தாலும், மழையாயிருந்தாலும், வெயிலாயிருந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக பருவ மாற்றங்களை கொண்டாடிய பண்பாடு தமிழர்களின் பண்பாடு. எனவே அவையெல்லாம் பிற்காலத்திலே மத சார்புடையனமாக மாறி இருக்கின்றன என்றாலும் எல்லாவற்றையும் பதிவு செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியோடும் அதே நேரத்தில் மிகுந்த அழகுணர்ச்சியோடும் இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கும் இந்து குழுமத்தினருக்கும் அவர்களுக்கு இது பெரிய செயல் இல்லை. அவர்கள் மிகப்பெரிய 1 நூற்றாண்டுக்கு மேலாக இதழியலில் இருக்கிறவர்கள். எனவே 2 பேரும் சேர்ந்து செய்கிற போது இந்த புத்தகம் இத்தனை அழகாக வந்திருப்பதில் வியப்பில்லை. இதில் என்னையும் அழைத்து பேச சொல்லி இருப்பதே வியப்பு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.